ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை, ஞானத்தை பொழிந்தருளும் இயேசுவே நன்றி. Hallelujah, praise the Lord, praise you my King, praise you Savior, praise you Healer, praise you Redeemer. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமைகள் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாவியும் தீமினது விடுவித்தருளும். ஆமென். இன்னைக்கு யோபின் புத்தகம் 30வது அதிகாரத்தில் இருக்கின்றோம். யோபின் புத்தகம் 30வது அதிகாரத்துல ஒரு 4 விதமான விஷயங்களை நீங்க கவனிக்கலாம். அவருக்கு முன்னாடி கிடைத்து கொண்டிருந்த அவருக்கு மரியாதை இப்போ கிடைப்பது கிடையாது அப்படின்னு சொல்லி அவரு புலம்புகின்றார். அவரு அந்த வேதனையை வெளிப்படுத்துகின்றார். முன்னாடி சின்ன பசங்க அவர் கேலி பண்ணுவதெல்லாம் அவரு ரொம்ப வேதனையாக இருக்கின்றது. விலையற்ற நபர்கள் அவரை கேலி பண்ணுவது அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கின்றது. அவரோட துன்பங்கள் இயேசு ஆண்டவரின் துன்பங்களுக்கு ஒப்பாக இருக்கின்றது. யோபின் புத்தகம் 30வது அதிகாரத்துல 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை அப்படின்னு அவரு புலம்புகின்றார். வாசிக்க தேவையில்ல. 24வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு விதமான உதவியும் மனிதனுக்கு கிட்ட இருந்து எனக்கு உதவி கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவரு வேதனையால அவரு பேசுறாரு. 31வது வசனத்துல எனக்கு கண்ணீர் மட்டும்தான் இருக்கு. அவரு இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது 30வது அதிகாரத்துல வாசிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு தனிமையில் இருந்தார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். தனிமையில், ஒரு லோன்லினஸ், ஒரு சோகம், ஒரு துக்கம். அவர் ஒரு விரக்தியில இருக்கின்றார். அப்படி யாரும் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. டிப்ரெஷன்ல இருக்கிறாரு, கவலைக்குரிய ஒரு நிலையில் இருக்கின்றார், பயத்தில் இருக்கின்றார், கோபம் எல்லாம் இருக்கு அவருக்குள்ள. பல நேரத்தில் நம்ம இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒவ்வொருத்தரும் இது வழியாக போயிருக்க ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி வேதனைகள் எல்லாம் சில நேரத்தில் தூக்கம் கூட வராது. யோபு அதையும் சொல்லியிருக்கிறாரு, தூக்கம் வரல. தூக்கம் நம்ம சில நேரத்துல தூக்கம் வராதனால போன் நோண்டிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி பல விதமான வேதனைகள் வழியாக யோபு போவதை நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தனிமையை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகின்றார். இன்னைக்கு முக்கியமான இன்னைக்கு கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த தனிமையை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை பயன்படுத்த விரும்புகின்றார். இந்த தனிமை இல்லாமல் ஒரு நபரும் ஒரு ஆழமான, ஒரு நிறைவான, ஒரு அற்புதமான மாற்றம், ஆண்டவரின் சாயல மாறுவதற்கு இந்த தனிமை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது பல பேர் வாழ்க்கையில நம்ம இதை கவனிக்கலாம். ஒரு நபர் 2 ஆள் அப்படி கிடையாது. தனிமை வேதனைக்குரிய விஷயம் தானா, அது வழியாக அந்த மாற்றத்தை அவர் கொண்டு வருகின்றார். தொடக்க நூல் 32வது அதிகாரம், தொடக்க நூல் 32வது அதிகாரத்துல நீங்க இவரோட வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. தொடக்க நூல் 32வது அதிகாரத்துல யாக்கோபு ஆண்டவரோட பெரிய ஒரு போர் களத்தை அவர் பார்க்கிறார். போர் வீரர்களை பார்க்கிறார். ஒரு ஆர்மி ஆஃப் காட் அவர் பார்க்கிறார். ஆனாலுமே முழுமையான நம்பிக்கைக்கு வரல. அவரோட தனிமைக்கு செல்லும் போது 32வது அதிகாரம், தொடக்க நூல் 32வது அதிகாரம் 22ல இருந்து 29 வரைக்கும் இந்த வசனங்கள் நிறைய ஆழமான விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். இந்த தனிமையின் வழியாக ஆண்டவர் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அவர் செய்வார். நிறைய ஆழமான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு கத்துக்கலாம். தொடக்க நூல் 32ல 22ல இருந்து 29 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க
ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாதென்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடை சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப் போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினாலொழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உம் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பது ஏன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். ஆமீன். ஆமீன். 22வது வசனத்திலிருந்து 24 வரைக்கும் வாசிங்கன்னா அவரோட குடும்பத்தை, அவர்கிட்ட இருந்த பொருளாதாரம் எல்லாமே வந்து அவரு அனுப்பி, அவரோட நண்பர்கள், அவரோட பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு தனிமையில் அவர் இருக்கின்றார். ஆண்டவர் சில நேரத்தில் இந்த தனிமையை அனுமதிப்பது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக, மேலான ஒரு மாற்றத்தை அவர் விரும்புகின்றதுனால அந்த தனிமையில் வழியாக தான் நமக்குள்ள அந்த மாற்றம் வரும். ஏன்னா பல நேரத்துல இந்த மற்றவர்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நடக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள நம்ம நோக்கி பயணம் செய்கிறோம், ஆண்டவரை நோக்கி பயணம் செய்வது கிடையாது. அதனால இந்த தனிமை ஆண்டவர் வந்து விரும்புகின்றார், நம்ம வாழ்க்கையில வரணும். அப்பதான் நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி பயணம் செய்யறோம். நம்ம வந்து எல்லாருமே இருக்கும்போது நம்ம ஜபத்துல எல்லாமே நம்ம வாழ்க்கையில நம்ம விரும்புறது எல்லாமே இருக்கு. நமக்கு ஜெபிக்கவே சில நேரத்துல தோணாது. நமக்கு ஜெபத்துல உட்காரும் போது நம்ம ஆசைகள் எல்லாம் தான் வெளியில வரும், மனசுல வரும். நம்ம ஜெபத்தை விட, ஆண்டவரை விட சிந்தனைகள் அதிகமா நம்ம என்னென்ன இன்னைக்கு என்ன செஞ்சோம், அந்த விஷயங்கள் செஞ்சோம், இவரை பார்த்தோம், அதெல்லாம் தான் மனசுக்கு வரும். ஜபத்துல ஆண்டவரை பத்தி சிந்தனைகள் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இதே தனிமையில் இருக்கும்போது ஜெபித்து பாருங்க, வேதனையில் இருக்கும்போது ஜெபித்து பாருங்க, ஆண்டவரோட உறவாடுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். இது ஒரு விசுவாசத்தையும் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம பற்றி கொள்கின்றோம் அப்படின்றது ஒரு சோதனையோட ஒரு அடையாளம் தான். பலவிதமான இந்த சோதனைகள் வரும்போது ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ள ஒரு அழைத்துதல் இது. ஆண்டவரை பற்றிக்கொள்ள ஒரு அழைத்துதல் இது. அந்த ஒரு நொறுங்கின ஒரு சூழ்நிலை, 25வது வசனம் 26வது வசனம், நொறுங்கின ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நம்ம உள்ளத்துல ஒரு ஆழமான மாற்றம் வரும். நமக்குள்ள இருக்கு நம்மளே வந்து சார்ந்த நம்ம சுய சக்தியில், சுய சிந்தனையில் நம்ம நம்பிக்கையை விட்டுட்டு கடவுள் மேல நம்பிக்கைக்கு வருவதற்கு சூழ்நிலை, ஏதுவான ஒரு சூழ்நிலை அப்படின்றது அப்பதான். யாக்கோபு வந்து கடவுளை விடவில்லை கடைசி வரைக்கும். ஆனா பல நேரத்துல அந்த தனிமையில் வரும்போது நம்ம கடவுளை விட்டு ஜெபித்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஜெபத்தையே கைவிட்டுறோம், கடவுளை விட்டு விலகி சென்று. அதனாலதான் மேலான ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு அவர் கரத்தில் வைத்திருக்கின்றார். நம்மளால அது பார்க்க முடியறது கிடையாது, நம்மளால அதை அனுபவிக்க முடியறது கிடையாது. இதெல்லாம் ஒரு வேதனைக்குரிய விஷயங்கள். இதெல்லாம் சில பிக்சர், சில புகைப்படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டெடி பேர் கையில வச்சிருப்பாரு. நம்ம ஒரு அந்த சின்ன குழந்தை மாதிரி பெரிய விஷயங்கள் அவர் கையில அவர் கரத்தில் வைத்திருக்கின்றார். நம்ம கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரத்திலிருந்து வாங்க அவர் முயற்சி செய்யறார். ஆனா நம்ம அது தருவதற்கான நம்ம மனநிலையில நம்ம இல்லை. அதுதான் இங்க ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு வந்து ஒரு கையில டெடிபேர் இருக்கும். ஆனா இயேசு ஆண்டவருக்கு அவரு கையில ஒரு பெரிய பொக்கிஷமே நமக்காக வைத்திருக்கின்றார். நமக்கு முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு வருவதற்கு நம்ம தயாராக இல்லை. இந்த வேதனையில் வழியாக, இந்த தனிமையில் வழியாக மட்டும்தான் நம்ம ஆண்டவர் அந்த நேரத்தில் உறவாடும் போதுதான் நம்ம கடவுள்கிட்ட நெருக்கமாக வருவோம். ஆனா மேலான விஷயங்கள் நம்ம வைத்திருக்கின்றார்.
2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14-17 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அதுல இன்னும் அற்புதமான விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இது இவர் மட்டும், யாக்கோபு மட்டும் அனுபவிக்கிற விஷயம் கிடையாது, பல பேர். இது பவுல் வாழ்க்கையில் அவர் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 14-17 வரைக்கும் எடுத்து வாசித்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். நமக்காக வாழ்கின்றதை விட்டு ஆண்டவருக்காக வாழ்வது, புது மனிதனாக மாற்றுவதற்காக, இந்த பழைய வாழ்க்கையை விட்டு விலகி செல்வதற்காக ஆண்டவர் அனுமதிக்கின்ற இந்த தனிமை அப்படின்றத உணர நம்ம மனைவி புரிஞ்சுக்க மாட்டாங்க, கடவுள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, சமூகத்துல இருக்கின்றவர் நம்ம வேதனையை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க யாருமே. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 14-17 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்று எழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ. ஆமீன். ஆமீன். பழைய சிந்தனையை நம்ம பல நேரத்துல விடுவதற்கு தயாராக இல்லை. பழைய முறைகள், பழைய வாழ்க்கையை நம்ம விடுவதற்கு தயாராக இல்லை. அதனாலதான் கடவுள் நமக்குள்ள, நம்ம வாழ்க்கையில ஒரு மேலான மாற்றத்தை கொண்டு வர முடியறது கிடையாது. யாக்கோப் என்ற வார்த்தை, யாக்கோப் என்ற நாமத்துக்கு அர்த்தம் என்ன பாத்தீங்க? ஏமாற்றுகின்றவன். யாக்கோபின் அந்த நாமத்தோட அந்த பேரோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏமாற்றுகின்றவன். அந்த பழைய வாழ்க்கையை, பழைய சிந்தனை முறைகளை, இந்த உலக சார்ந்த சிந்தனை முறைகளை எடுப்பதற்காக இந்த தனிமையில் ஆண்டவர் கொண்டு வருகின்றார். இந்த உலகத்துல ஒண்ணுமே உனக்கு பயனாக இருக்காது அப்படின்னு உணருவதற்காக ஆண்டவர் இந்த தனிமைக்கு ஆண்டவர் கொண்டு வருகின்றார். இந்த தனிமை ஒரு நல்லது. இதுல மேலான விஷயங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறார். அப்ப இஸ்ரேல் அப்படின்ற ஒரு பேருக்கு அவர் கொண்டு வர்றாரு. அந்த பேர் மாற்றத்தை அவர் கொண்டு வருகின்றார். இஸ்ரேல் அப்படின்ற ஒரு பேர் மாற்றத்தின் அர்த்தம் என்ன? கடவுளை காண்கின்றவன் அப்படின்ற இஸ்ரேல், the man, one who sees God, ஆண்டவரை பார்க்கிறவர். அந்த ஒரு நிலைக்கு நான் சொன்ன அந்த நண்பராகன ஒரு நிலை அப்படின்னு பத்தி நேதிக்கினேன், தியானித்தோம். அந்த நண்பரான நிலை அப்படின்றது அந்த கடவுளை பார்ப்பதன் ஒரு அடையாளம். அது அந்த அடுத்த படிக்க ஆண்டவர் கொண்டு செல்கின்ற ஒரு அடையாளம். அந்த நிலையை நம்ம ஆசைப்படணும். அந்த நிலைக்கு முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு நம்ம வரணும். பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஆணவத்திலையும் சுய ஆற்றல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால, நம்ம சுய சக்தியில நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு இதுல ஆண்டவரோட காலத்திற்காக காத்து நிக்காததுனால, ஆண்டவரோட வழிகளை புரிஞ்சுக்காததுனால, ஆண்டவர் எப்படி செயல்படணும்னு விரும்புறார் அப்படின்னு புரிஞ்சுக்காததுனால, நம்ம பொறாமையினால, நம்ம ஆணவத்தினால ஆண்டவர் செய்யற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்காதனால நம்ம வளருவது கிடையாது. அந்த தனிமை நம்ம கிட்ட இருந்து, தனிமையில ஆண்டவர் நம்மளை தேடி வருவதை நம்ம உணர்வது கிடையாது. இது அப்படியே மனசுல ஒரு புது மனிதனாக மாற்றுகின்றார் அப்படின்றது ஆண்டவர் நம்ம தனிமையில இருக்கின்ற போது ஆண்டவர் நம்மளை தேடி வருகின்ற ஒரு சூழ்நிலை அப்படின்றத நம்ம உணர்வதற்காக இன்னொரு சூழ்நிலையை எடுத்து வாசிப்போம். யோவானின் நற்செய்தி 5வது அதிகாரத்துல 1-7 ஆண்டவர் ஒருத்தரை தேடி வருகின்றார். பல இடத்துல நீங்க பார்க்கலாம், எல்லாருமே இயேசு ஆண்டவரை தேடி வருவாங்க. இயேசு ஆண்டவரை தேடி வராங்க. எதுக்காகனா, ஒரு நல்லது நடக்காதா வாழ்க்கையில அப்படின்ட்டு. ஆனா இந்த நபரை 38 வருஷமாக அவரு அந்த வேதனையில இருந்திருக்கிறார். ஆனாலும் இயேசு ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, உனக்கு இந்த நோய் நீங்கணுமா அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் தேடி கேட்கிறார். நிறைய பேரை இயேசு ஆண்டவர் தேடி வரல, எல்லாரும் இயேசு ஆண்டவரை தேடி வந்தார்கள்.
தனிமையில் இருக்கும்போதுதான் இயேசு ஆண்டவர் நம்மளை தேடி வருகின்றார். அந்த தனிமையின் வேதனை இயேசு ஆண்டவருக்கு தெரியும். அதனால யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்துல 4-7 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? 5-7 வாசி. 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரைக் கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம்பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். ஆமீன். அவருக்கு அதிகமான நோய் நீங்கணும்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா, நோய் நீங்கணும் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இயேசுவே நோய் நீங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவருக்கு என்ன வேதனை? எனக்கு யாருமே இல்ல, எனக்கு யாருமே இல்லைன்ற வேதனை தான் அதிகம். அவரு நோய் இல்ல விட யாருமே இல்லை அப்படின்ற வேதனை தான். இயேசு ஆண்டவர் வரும்போது எல்லா வேதனையும் நீங்கும், எல்லா விதமான வேதனையும் நீங்கும். நிறைவான ஒரு அன்புனால நிரப்புவார் ஆவியானவரால வழியாக. 38 வருஷம். ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு அவருக்கு இயேசு ஆண்டவர் தேடி வருவதற்கு? ஏன் இவ்வளவு வருஷம்? ஏன்னா 37 வருஷமும் அவரு மற்றவர்களோட உதவியை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. என்னைக்கு அந்த தனிமையில் வந்து அவரோட சகோதரர்கள் சகோதரிகள் யாராவது உதவி செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் புரியுதுங்களா? அதான் அதான் பிரச்சனையே நம்ம வாழ்க்கையில. நம்ம யாராவது வந்து நம்மளை உதவி செய்ய மாட்டாங்களா? இந்த விதத்துல எனக்கு உதவி வராதா? நம்ம ஆண்டவருக்கு சொல்லித்தரோம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஆண்டவரே நான் எப்படி மாறணும்? ஆண்டவர் மாறாதவர், கடவுள் மாறாதவர். நம்ம எப்படி அவரு மாற்றம் எதிர்பார்க்கின்றார், எந்த விதத்துல அர்ப்பணத்தை எதிர்பார்க்கின்றார் அப்படின்னு நம்ம எந்த விதத்துல நமக்குள்ள அந்த மாற்றத்திற்காக இந்த தனிமையில் தான் அந்த மாற்றம் நமக்குள்ள வரும். டிரான்ஸ்பர்மேஷன், புது மனிதராக மாறுவது இந்த தனிமையில் மட்டும்தான் நடக்கின்ற ஒரு விஷயம். கடவுளோட நம்ம போரிட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல ஆண்டவரை நோக்கி பயணம் செய்துட்டு இருக்கிறோமா? அப்ரஹாமின் வாழ்க்கையில, ஹாகாரின் வாழ்க்கையில பாருங்க. தொடக்க நூல் 21வது அதிகாரம் 14-19 வரைக்கும் ஹாகார் அப்ரஹாமின் வாழ்க்கையில இருந்து அவங்க வெளியேற்றப்படுகின்றார்கள். நடக்கிற விஷயங்களை வந்து நல்லா தியானித்து பாருங்க. தொடக்க நூல் 21வது அதிகாரம் 14-19. அது ஆண்கள்ன்றது மட்டும் கிடையாது, பெண்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நமக்கு ஆண்டவர் தனிமை அனுமதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நம்ம வேதனைப்படணுன்றதுக்காக கிடையாது, நமக்குள்ள ஒரு ஆழமான மாற்றம் வருவதற்காக. தொடக்க நூல் 21வது அதிகாரம் 14-19 வாசிக்கிறீங்களா? எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள்மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயர்செபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்தபின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனமொன்று தோன்றச் செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமீன்.
அப்ரஹாம் கிட்ட இருக்கும்போது ஆண்டவரை சந்திக்கல, ஒரு தூதனும் வரல. அந்த நேரத்துல வேதனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்ரஹாமை விட்டு விலகி செல்லும் போது அவங்க கையில என்ன இருந்தது? தண்ணீரும் இருந்தது, அப்பமும் இருந்தது. அப்பம் தீருகின்ற வரைக்கும், அந்த பிரெட் தீர்ற வரைக்கும் கடவுள் ஒரு பெரிய காட்சிகள்லாம், பெரிய அனுபவங்கள்லாம் இல்லை. எதுல நீங்க நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள்? ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்றார். கடவுள் மேலதான் முழுமையான நம்பிக்கையை வைத்திருக்கின்றோமா, இல்ல வேற எது மேலயாவது நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறோமா? அடுத்த ஒரு விஷயம், தண்ணீர் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் வரல, ஆண்டவரை சந்திக்கல. பிள்ளையை விட்டு பிரிகின்ற வரைக்கும் ஆண்டவரை சந்திக்கல. அவங்க தனிமையில் இருக்கும்போது ஆண்டவரை சந்திக்கின்றார். கடவுளோட உதவி அவங்களுக்கு வருகின்றது. இந்த தனிமையில், வெறுமைக்கு நம்ம வரும்போது, நான் ஒண்ணுமே இல்லை, நம்ம சிறு பிள்ளை ஆகும்போதுதான் இது நடக்கும். அதுக்காக ஆண்டவர் எங்கேயும் நம்மளை விட்டு எங்கேயும் போகல. போனதுனால கிடையாது நம்ம ஆண்டவரை அனுபவிக்காது. ஆண்டவரோட பிரசன்னத்தை நம்ம உணர முடியாதது ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போனதுனால கிடையாது. நம்ம சுய சிந்தனையில் நம்பிக்கை வைத்திருக்காங்க, சுய ஆற்றல நம்பிக்கை வைத்திருந்தனால நம்ம கடவுளை விட்டு நம்ம தான் விலகி இருக்கிறோம். திருப்பாடல் 34:18-19, ஆண்டவர் நொறுங்கின உள்ளத்தோருக்கு அருகில் இருக்கின்றார். திருப்பாடல் 34:18-19 வாசிக்கிறீங்களா? உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். ஆமேன். ஆமீன். சில நேரத்துல மற்றவர்கள் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்க மாட்டோம், சுய சிந்தனை மேல. அதனால நம்ம அதிகமா அதோட அடையாளம் என்ன? சுய சிந்தனையில நமக்கு நம்பிக்கை வச்சிருக்கணும். அடையாளம் என்ன? நம்மளே சிந்திப்போம், கடவுள்கிட்ட கேட்க மாட்டோம். நம்மளே சிந்திப்போம், கடவுளுக்கு அங்க இடம் இல்லை. ஆவியானவர்கிட்ட நம்ம உறவாடுதல நம்ம வளரணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுற கடைசி அந்த வெறுமைக்கு நம்ம வரணும், அந்த தனிமைக்கு வரணும். நம்ம குறைவானவர்கள், நம்ம நிறைவான வரை விட்டுட்டு நம்ம சுய சிந்தனைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம தோல்விகளை நம்ம வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம யோசிக்கலாம், எதுக்காக யாக்கோபின் வாழ்க்கையில சில பேர் இதெல்லாம் வாசிக்கும் போது யாக்கோபின் சரீரத்துல ஒரு வேதனை வந்ததே, அவரு ஏன் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். தேவையான விஷயம். ஆணவத்தில் இருக்கும்போது, சுய நம்பிக்கையில் அதிகமா சிந்தனைகள் இருக்கும்போது என்ன நடக்கும்? ஆணவத்தில் இருக்கின்றவர் கடவுள் சொல்ற பேச்சு கேட்பதற்கு பதிலா நம்ம சொல்ற விஷயத்த கடவுள் கேட்கணும்னு சொல்லி காத்து நிற்பாங்க. அந்த பாதையிலே கடவுள் காட்டுகின்ற பாதையில போறதுக்கு பதிலா அவங்க நினைக்கிற பாதைக்கு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன நடக்கும்? கடவுள் அந்த மாதிரி ஆணவக்காரர்களை எதிர்ப்பார். ஆணவம் இருக்கின்றவர்கள், நான் ஆணவத்துல இருக்கிறேனே தெரியாது. அதான் இருக்கிறதுலே ஒரு சங்கடமான விஷயம்ன்றது. அதுதான் நமக்கு தெரியாது. இப்ப நீங்க ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறீங்க, ஆணவத்துல ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஆணவக்காரர்களை கடவுள் எதிர்க்கின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம யாக்கோபின் நூல் 4வது அதிகாரத்துல 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கிறீங்களா? யாக்கோபு 4:6. அப்ப அதுல என்ன நடக்கும்? ஆண்டவர் நம்மளை எதிர்க்கின்றார் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? நீங்க முன்னாடி போய்கிட்டே இருக்கிறீங்க, ஆண்டவர் எதிர்க்கிறாருன்ற கூட புரிஞ்சுக்காம முன்னாடி போறீங்க. அப்ப என்ன நடக்கும்? நமக்கு முதுகுல நம்ம நிக்கிற மாதிரி இல்ல, நம்ம முன்னாடி போய்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் எதிர்க்கிறாருன்னா, அவர் தள்ளுறாருன்னா என்ன நடக்கும்? நமக்கு முதுகுல தான் வலி வரும். யாக்கோபின் நூல் 4வது அதிகாரம் 6வது வசனம், ஆணவக்காரர்களை ஆண்டவர் எதிர்க்கின்றார். யாக்கோபின் நூல், ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது. ஆமீன். நம்ம எப்போ சிறு பிள்ளையை போல்,
எப்ப நம்ம இந்த தனிமையில் இருக்கும்போது தான் அந்த சிறு பிள்ளையை போல ஆவதற்கு நமக்கு ஏதுவான சூழ்நிலைன்றது அதுதான். இன்னைக்கு முக்கியமா நம்ம தியானிக்கின்ற விஷயம் இதுதான். தனிமை. ஏன் இந்த தனிமையில வந்து ஆண்டவர் வந்து எல்லாம் யாக்கோப் இது யோபின் வாழ்க்கையில என்ன நடந்தது? எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. நண்பர்கள் அப்படின்னு பேசுறவங்க எல்லாமே வந்து அவரை குற்றத்தை தான் கண்டுபிடிக்கிறான். இத்தனைக்கும் அவர் அந்த அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் ஒன்றும் செய்யவும் இல்லை. நம்ம தனிமையில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு ஆழமான மாற்றம் அந்த தனிமை வழியாக கொண்டு வர விரும்புகின்றார். அது என்ன மாற்றம்? ஆண்டவரே, நான் என்ன விதத்துல மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கேளுங்க. மற்றவர்களை பார்த்து அவங்க இந்த மாதிரி மாறணும், இவங்க இந்த மாதிரி மாறணும், இது 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 நடக்கணும், அது நடக்கணும், அது எல்லாம் கடவுளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோமா? கடவுளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கடவுளுக்கு தெரியும். முதல்ல அந்த மாற்றம் நமக்குள்ள வரணும். ஆண்டவரே, என்ன மாற்றம் எனக்குள்ள வரணும், அதை பாருங்க. சாதா அதை பார்க்க விட மாட்டான். நம்ம வாழ்க்கையை சோதித்து பார்க்க விட மாட்டான். நம்ம எந்த விதத்தில், நம்ம பேச்சிலையா இருக்கலாம், நம்ம செயலையா இருக்கலாம், சிந்தனை முறையிலையா இருக்கலாம், நம்ம எந்த விதத்துல ஒரு மாற்றம் நம்ம ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயமா இருக்கலாம், மன்னிப்பாக இருக்கலாம். எந்த விதத்துல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க, பாவத்தை விட்டு விலகுவதா இருக்கலாம். அந்த தனிமையில் தான் நம்ம அந்த மாதிரி சிந்திப்பதற்கு நம்ம தயாராக இருப்போம். மத்தேயு 18வது அதிகாரம் 3வது வசனம். சிறு பிள்ளையாக மாறவில்லை என்னால் நம்ம வந்து விண்ணகத்துக்கு நம்ம செல்ல மாட்டோம். மத்தேயு 18:3 வாசிக்கிறீங்களா? unless you turn and become like children, மாற்றம் வர வேண்டியிருக்கு. மத்தேயு 18:3 வாசிக்கிறீங்களா? பின்வருமாறு கூறினார், ஆண்டவர் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன். ஆமேன். சிறு பிள்ளையா மாறுவதற்கு நீங்க தயாராக இருக்கின்றீர்களா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி இது ஒண்ணுதான். ஆண்டவர், நீங்க எது சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்றேன். காலில் விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்களா, அதுக்கு செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். சிறு பிள்ளையாவதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். யார்கிட்டயாவது நான் வந்து பேசாம இருக்கிற ஒரு நபர்கிட்ட போய் நான் பேசணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா, நான் செய்யறதுக்கு தயாரா. எது வேணா நான் செய்யறது தயாரா. ஜக்கேயு சிறு பிள்ளை ஆவறதுக்கு அவர் தயாராக இருந்தால், அதனால ஆண்டவரை சந்தித்தார். அந்த உள்ளத்தை கடவுள் பார்த்தார். அப்ப ஆண்டவர் நம்மளை தேடி வருவார். அந்த உள்ளம் நமக்கு இன்னும் அந்த மாற்றம் வரல. அதனாலதான் ஆண்டவரோட கரம், உதவி செய்கின்ற கரத்தை நம்ம பார்க்கல இன்னும். உங்களுக்கு இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஜெபத்திற்கு போறதுக்கு முன்னாடி. அதனால ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டேன், லேட்டா முடியல. ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா தயக்கப்படாம கேளுங்க. பிரதர், இஸ்ரேல் என்ற பெயரின் பொருள் என்னன்றது? இஸ்ரேல் அப்படின்னு சொன்னீங்கன்னா மீனிங் போட்டு பாருங்க, உங்களுக்கே வந்து அது வரும். இஸ்ரேல் அப்படின்னு சொன்னா அது 2-3 அர்த்தங்கள் சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு மனிதன் வந்து கடவுளை பார்த்தான் அப்படின்றதுக்கு தான் வந்து அதோட இந்த ஒரு நிகழ்வை வைத்து நீங்க புரிஞ்சுக்கலாம். மனிதன் கடவுளை பார்க்கின்றான் அப்படின்றது. சில மறைநூல் வல்லுநர்கள் சொல்லுவாங்க, கடவுளோட போராடி நீ ஜெயிச்சாய் அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த மாதிரி ஒரு விளக்கமும் இருக்குது. சரிங்களா? அந்த ஒரு சூழ்நிலையை வைத்து அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? அது அந்த வசனம் வாசித்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விளக்கத்திற்கு ஒரு முக்கியத்துவம் அதிகம் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் யூ ஹேவ் ப்ரிவேல்டு, நீ வந்து வெற்றி பெற்றாய், கடவுளுக்கும் மனிதனுக்கும் எதிராக நீ போராடி நீ வெற்றி பெற்றிருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி. யாக்கோபுக்கு பதிலா நீ இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி கடவுளை பற்றி கொள்வதை குறிக்கின்ற ஒரு பெயர் அது. கடவுளை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஜெபத்தை விடக்கூடாதுன்றது ஒரு முக்கிய ஒரு கருத்து இருக்கு அந்த பேரோட அர்த்தத்துல. சரிங்களா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஜெபத்தை விடக்கூடாது அப்படின்றது. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள்,
சிறு பிள்ளை ஆவதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. கடவுரி பாண்டேஜ், ஆழமான மாற்றம், நீங்க எதிர்பார்க்கின்ற விதத்திற்கு வருகின்ற ஒரு மாற்றம், தடையாக இருக்கின்ற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா சுத்த ஆவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படட்டும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. இந்த தனிமையை நேசித்து அதிலேயே இருப்பதற்காக கடவுள் அழைக்கவில்லை. இந்த தனிமையிலிருந்து மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக, ஒரு மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக மாறுவதற்காக தான் இந்த தனிமையிலே இருக்கணும்ன்றதுக்காக ஒரு சமூகத்தை விட்டு சென்றார். அங்க ஒரு சாட்சியாக இந்த தனிமையில் ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செய்தார் அப்படின்றது ஒரு வெளிப்படுத்தணும். நம்ம அதுக்கப்புறம் ஒரு மற்ற சமூகத்துக்கு திருப்பி செல்ல வேண்டிய இருக்கு. நமக்கு ஒரு கடமை இருக்கு, ஒரு அழைத்துதல் இருக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே. அந்த தனிமையிலே இருப்பதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. அதை மனதில் வைத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சில நேரத்தில் அந்த தனிமையை நேசிச்சு நம்ம அங்கேயே உக்காந்துருவோம். அதுக்காக நம்ம ஆண்டவர் அழைக்கவில்லை. அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படும் ஆண்டவரே. ஞானத்தை பொழிந்தள்ளும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you, Father. Thank you.